ஜஸ்ட் சமாதானத்தோட போ. கடந்த முறை பேசும் பொழுதும் நான் பேசியிருந்தேன், நீ சமாதானத்தோட போ. ஐயா, நீங்கள் இங்கேருந்து சமாதானத்தோட போன்னு சொன்னீங்க, ஆனால் நான் என் வீட்டு வாசலில் காலை வச்ச உடனே அந்த சமாதானம் போயிடுச்சு. அது வரைக்கும் இருந்த சமாதானம் உள்ளே வச்ச உடனே அந்த சமாதானம் போயிடுச்சு. ஆப்போசிட்டாக நடக்குது, எதிர்மறையாய் நடக்கிறது. ஏன் எதிர்மறையாக நடக்கிறது? இதனால் என்னுடைய வாழ்க்கையில் எதிர்மறையாக நடக்கிறது. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து, ஆண்டவருடைய சமூகத்தில் என்னுடைய விண்ணப்பங்களை வைத்து, ஆண்டவர் சமூகத்தில் விசுவாசித்து பேசுகிற இந்த வார்த்தை ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார் என்கிற நம்பிக்கையோடு நான் போகிறேன். பட் நான் போகும் பொழுது காலடி எடுத்து வைத்தா அங்கே சமாதானம் இல்லையே. இல்லையா? யூ நோ சம்திங், நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வெளியில் வந்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா, ஐயா நான் ஆலயத்துக்கு தானே வந்துட்டு போகிறேன், ஆலயத்துக்கு தான் வந்துட்டு போகிறீங்க, போகிற வழியில் எத்தனை பிசாசு உங்களை பின்தொடருன்னு தெரியாது. நான் ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஒன்று பார்த்தேன். ஷார்ட் ஃபில்மில் எப்படி ஒருத்தர் பின்னாடி ஒரு ஏஞ்சல் போகிறாங்களோ, அதே மாதிரி ஒருத்தர் பின்னாடி ஒரு பிசாசம் போயிட்டே இருக்கிறான். எப்போ நம்முடைய கவனம் சிதறுகிறதோ, ஏஞ்சலுக்கு அந்த இடத்துல பவர் இல்லை. ஏன்னா நான் உனக்கு சமாதானத்தை கொடுக்குறேன், நீ போன்னு சொல்லி அனுப்புகிறேன், நீ அதை மட்டும்தான் யோசிச்சுட்டு போகணும். ஆனால் இப்போ உன்னுடைய கவனம் சிதறுது. ஐயோ இது எப்படி நடக்குமோ, இது எப்படி நடக்குமோ. இல்லையா? சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவரே இது நீரே ஆனால் நான் உம்மிடத்தில் வர எனக்கு கட்டளை கொடு அப்படின்னு யார் சொன்னது? பேதுரு சொன்னார். அப்போது பேதுரு as long as his concentration on Jesus, amen, able to walk, தேவ தூதர்கள் கூட வராங்க. ஆனால் when he got distracted by the storms and the waves, அந்த அலைகளினாலும் இல்லையா, அந்த புயல் காற்றினாலும் அவனுடைய பார்வை டிஸ்ட்ராக்ட் ஆனபோது, வேறு விதமாய் திரும்பின பொழுது அவன் மூழ்க ஆரம்பித்தான். நான் சொல்கிறதும் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். என்னைக்கும் அதே தான். உங்கள் வீட்டுக்கு போகிறீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு மட்டும் போங்க, எந்த பிசாசு எதுவும் வரக்கூடாது. வீட்டு வாசல் உள்ள காலடி எடுத்து வைக்கும் பொழுது, ஆண்டவரே எந்த பிசாசின் ஆவி என்னை பின்தொடரக்கூடாது, என்னை பின்தொடர்ந்து வந்த எந்த பிசாசின் ஆவிகளாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை நான் இப்பொழுதே பாதை
வாசிப்பு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தில் எவ்ரிஒன் ஆண்டவர் பிலிப்புவை இல்லாட்டி இവിടുത്തെ ஆண்டவர் பிலிப்புவை அழைத்து கொண்டு போவார். வாசிங்க தம்பி. எஸ் 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 லிசன், ஆல்ரெடி ஹேவ் டோல்ட் யூ திஸ். நான் ஏற்கனவே உங்கள் இடத்துல இதை சொல்லியிருக்கிறேன். 120 பேர் இருக்கிறாங்க. சவுல் என்கிறவன் எல்லா விசுவாசிகளையும் எல்லா அப்போஸ்தலர்களையும் கொலை செய்யும்படி அவன் உத்தரவு வாங்கி கொண்டு வருகிற பொழுது, கேள்விப்பட்ட பொழுது எல்லாம் கலைந்து ஓடுகிறார்கள். எல்லாம் பண்ணுறாங்க, கலைந்து ஓடுகிறார்கள். பிசாசு யோபுவின் குடும்பத்தையும் சோதிக்கும்படி உத்தரவு வாங்கி கொண்டு வந்தான். என்ன பண்ணா? உத்தரவு வாங்கி கொண்டு வந்தான். உத்தரவு கொடுக்கலன்னா அவனால் நம்மளை நெருங்க முடியுமா? நெருங்க முடியாது. இப்போ ஆண்டவர் உத்தரவு கொடுக்குறார் அப்படின்னா, என்ன பிசாஸ் தொடர்றதுக்கு ஆண்டவர் உத்தரவு கொடுக்குறாருன்னா, நான் வேல்யூபிள் இல்லையா? என்னை பற்றி இப்போ நான் சும்மா இருக்கிற பிரவீனை போய் நான் அடிக்கணும் அப்படின்னா, பிரவீன் வேல்யூபிளே இல்லைன்னா நான் எதுக்கு பிரவீனை அடிக்கணும்? பிரவீனை அடித்தா எனக்கு ஒரு வேல்யூ இருக்கணும், அப்போ தான் நான் பிரவீனை அடிப்பேன். இல்லைன்னா நான் பிரவீனை அடிக்க மாட்டேன். சும்மா போய் அடித்து எதுக்கு? என் பேர் தான் கேட்டு போகும். அதே பிரவீன் அடித்தா, பார்த்தியா எனக்கு விரோதமாக பேசினான், ஆண்டவருக்கு விரோதமாக பேசினான், அவனை அடித்து உட்கார வச்சுட்டேன், என்ன நானே பார்த்து பெருமை பாராட்டி கொள்ளுவேன். இதுதான் அன்னைக்கு நடந்த சம்பவம். ஸோ நீங்கள் எத்தனை பேர் நான் வேல்யூபிள், அதாவது வேல்யூபிளுக்கு என்ன தம்பி சொல்லலாம்? என் மதிப்புக்குரியவன் இல்லையா? எனக்குள்ளே ஆண்டவர் மதிப்பு வைத்திருக்கிறார், எனக்குள்ளே ஒரு அற்புதத்தை வைத்திருக்கிறார், ஒரு அதிசயத்தை வைத்திருக்கிறார். அதனால்தான் என்னை அடிக்க பிசாசு உத்தரவு வாங்கி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு புரியல. உங்களை சுற்றி ஆண்டவர் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். உங்கள் கரங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். உங்களை ஆண்டவர் இன்னும் மேலும் உயர்த்த போகிறார். ஜனங்கள் மத்தியில் நீங்கள் நடக்கும் பொழுது ஒரு ராஜாவை போல் நடக்கப் போகிறீர்கள். ஜனங்கள் உங்கள் வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தையை தீர்ப்பாக ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள். இதற்கு நீ ஒரு முடிவு சொல்லு என்று மற்றவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை உங்களிடத்தில் கொண்டு வந்து, ஜஸ்ட் ஆன்சர் மீ ஃபார் திஸ், வாட் ஐ எம் கோயிங் டு டூ, நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவங்கள போல தான் நான் சாதாரண மனுஷன். ஆனால் இப்போ ஆண்டவர் என்னை வைத்திருக்கிற இடம் ஒரு நியாயாதிபதியை போல, ஒரு அதிகாரியை போல, ஒரு ராஜாவை போல என்னை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நான் சொல்கிற வார்த்தையை அவன் கேட்பான். நான் சொன்னால் இதுதான் கட்டளை அப்படின்னா அதுதான் கட்டளை, போ சொல்லாச்சு, முடிஞ்சு போச்சு, உன்னுடைய தீர்ப்பு முடிஞ்சு போச்சு, போ. உங்களையும் என்னையும் சுற்றி ஆண்டவர் வேலி அடைத்திருக்கிறார். நீ சமாதானத்தோடு போ. பிசாசு உத்தரவு வாங்கினாலும் பரவாயில்லைங்க. பிசாசு பூமி ஃபுல்லாக சுற்றிட்டு வரான். எங்கெல்லாம் சுற்றிட்டு வரான்? பூமி ஃபுல்லாக. மதுரவாயில் மட்டும் இல்லை இல்லையா? பாரதியார் தெருவில் மட்டும் இல்லை, பிள்ளையார் கோயில் தெருவில் மட்டும் இல்லை, நுளம்பூரில் மட்டும் இல்லை இல்லையா? இன்னும் எம்எம்டியில் மட்டும் இல்லை, காமாட்சி நகர், இந்த மாதிரி இந்த நகர்கள்லாம் இங்கெல்லாம் மட்டும் இல்லை. பூமி
எங்கும் சுற்றி வரான். சுற்றி வரும்போது அவன் பார்க்குறான், என்னடா இவனை அடிக்கலான்னா இங்கேயும் ஒரு வேலி போட்டிருக்கு, இங்கே போய் இவனை அடிக்கலான்னா இங்கேயும் ஒரு வேலி போட்டிருக்கு. நான் எங்கே போனாலும் ஆண்டவர் ஒரு வேலி அடைச்சி வச்சிருக்கிறாரு. என்னால் இந்த வேலியை தாண்டி போய் அல்லேலூயா அதிதவா கரவலா தூரி விஷயங்க தரவா. இது நான் புரிஞ்சவங்க எல்லாம் அமைதியாக இருக்க மாட்டாங்க. நான் போன வாரமே சொன்னேங்க, நான் இந்த வேலியை தாண்டி எப்படி போயிட்டு நான் இவனை தொட முடியும்? நான் இவனை அடிக்கலான்னு வந்தேன், இவனை தொடலான்னு வந்தேன், இவனை துன்புறுத்தலான்னு வந்தேன், இவனை பயமுறுத்த வந்தேன், இவனுக்கு பிரச்சனையை கொடுக்க வந்தேன், இவனை கண்ணீர் கொடுக்க வந்தேன், இவனை சோதிக்க வந்தேன், இவனோட பலவீனத்தில் சிக்க வைக்க வந்தேன், இவனை நான் ஆண்டவருடைய சமூகத்தில் பிரிக்கலான்னு வந்தேன். ஆனால் நான் வந்து பார்த்தா இவனை சுற்றிலும் ஒரு வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேலியை தாண்டி என்னால் போக முடியாது, இந்த வேலியை தாண்டி என்னால் போக முடியாது. எல்லாரும் சுற்றிலும் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ உங்களை சுற்றிலும் ஒரு வேலி, உங்களை சுற்றிலும் ஒரு வேலி. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஒரு வேலியை கர்த்தர் போட்டு வைத்திருக்கிறார். இதோ உங்க குடும்பத்தை சுற்றிலும் ஒரு வேலி, உங்க பிள்ளைகளை சுற்றிலும் ஒரு வேலி, உங்கள் வேலைகளை சுற்றிலும் ஒரு வேலி, உங்கள் படிப்பை சுற்றிலும் ஒரு வேலி, உங்கள் தொழிலை சுற்றிலும் ஒரு வேலி. அதனால்தான் பிசாசால இதுவரைக்கும் வந்து தொட முடியல. அவன் வரான், அவன் எத்தனையோ முறை வந்து 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 பார்க்கறான். எத்தனை முறை வந்தாலும் சரி இந்த வேலியை நெருங்க முடியாது, இந்த வேலியை தாண்ட முடியாது. இந்த வேலியை போட்டவர் என் தேவனாகிய கர்த்தர். Son belongs to my God, belongs to my God. வேலி சுற்றிலும் என்னை சுற்றிலும் ஒரு வேலி இருக்கு. அங்கிருந்து உத்தரவு வரணும், அங்கிருந்து உத்தரவு வந்தாதான் யூ கேன் டச் மீ. அதனால தான் இயேசு சொன்னார் பிலாத்துவின் இடத்துல, பரத்திலிருந்து உத்தரவு வரலன்னா எவனாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. உத்தரவு எங்கேருந்து வரணும்? பரத்திலிருந்து வரணும். அல்லேலூயா. வேற என்ன பண்ண முடியும்? என்ன வேற உன்னால் வேற என்ன செய்ய முடியும்? என்கிட்ட நீ வர, ஆனால் வேலி இருக்குதே, என்னை சுற்றிலும் ஒரு வேலி இருக்கிறதே. அல்லேலூயா. ஸோ இப்போ இந்த வேலியை தாண்டி வந்து அவன் என்னை தொடரணும்னா அங்கிருந்து ஒரு உத்தரவு வரணும், வந்தால் மட்டும்தான். அதே மாதிரி போனா ஏன் ஆண்டவர் இப்போ இந்த வேலி எடுக்க அனுமதித்தார்? ஆண்டவர் நம்ம மீது வைத்திருக்கிற இந்த நம்பிக்கை, நான் வேலி எடுத்தாலும் சரி எடுக்கலைனாலும் சரி என் பிள்ளை என்னை நம்புவான். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரச்சனை மத்தியிலும் என்னை நம்புவான், போராட்டத்தின் மத்தியிலும் என்னை நம்புவான், கண்ணீரின் மத்தியிலும் என்னை நம்புவான், துன்பத்திலேயும் என்னை நம்புவான். அல்லேலூயா. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டு அதனால் நான் சித்தமானேனே, அதனால் நான் சித்தமானேனே.
பெற்றுக்கொண்டான். உத்தரவு பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, ஒரே நாள்ல அவனுக்கு உண்டான எல்லாம் அழிந்து போகிறது. ஜஸ்ட் இமேஜின், இவ்வளோ நாள் ஒரு நல்ல சொகுசான வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துட்டீங்க. நல்ல ஒரு பங்களால, நல்ல ஒரு கார், நல்ல ஒரு பைக், நல்ல என்னென்ன தேவையோ எல்லாமே உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்க. ஆனால் எல்லாம் ஒரே நிமிஷத்தில் உங்கள் கையை விட்டு போகுது. நீங்களும் நானும் இருந்தால் என்ன சொல்லுவோம்? அவன் ஒய்ஃபே வந்து என்ன சொல்கிறா, இதுக்கு மேலே ஏன் நீ உயிரோடு இருக்கிற, ஆண்டவர் சவிச்சிட்டு செத்துப்போம். ஆக்சுவலாக அந்த வார்த்தையை சொன்ன காரணமே, ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் இந்த சேலஞ்சே அதுதான். நீங்கள் வேலியை எடுங்க, அவன் உங்களை சபிக்கிறானா இல்லையான்னு பாருங்க. நான் சொல்கிறது பற்றியா? வேலி இருக்கிற வரைக்கும் உங்கள் பிள்ளை உங்களை விசுவாசிக்கிறான். நீங்கள் வேலி எடுத்துடுங்க, அப்போ உங்கள் பிள்ளை விசுவாசிக்கிறானா இல்லை சபிக்கிறானா என்கிறத பார்க்கலாம். ஆனால் யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நம்பிக்கையாக இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். I'll trust in him. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் கண்கள் அவரை காணும், அந்நிய கண்களால் அல்ல. நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். என் முன்பாக அவர் இல்லை, என் வலது புறத்திலே அவர் இல்லை, என் இடது புறத்திலே அவர் இல்லை, எனக்கு பின்பாகம் இல்லை. ஆனால் என் கூடவே வராரு. முன்னாடியும் இல்லை, பின்னாடி இல்லை, சைட்லையும் இல்லை. அப்படின்னா என் கூடவே வராருன்னு அர்த்தம். வேலி எடுத்துட்டாருன்னா பரவாயில்ல இல்லையா? எல்லாத்தையும் இழந்து போனால் என்ன பரவாயில்ல. அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார். அவரிடத்துல கேள்வி கேட்க நாம யார்? அவர் தானே கொடுத்தாரு. அவர் எடுக்கும்போது கேள்வி கேட்க நாம் யார் என்று இல்லையா? யோபுவின் விசுவாசத்தை பார்த்தார், யோபுவை விடுவித்தார். அவன் தன் நண்பனுக்காகவும் ஜெபித்தான். எந்த நண்பர்கள் அவனை கேலியும் கிண்டலும் செய்தார்களோ அதே நண்பர்களுக்காக ஜெபித்தார், அவர்களையும் விடுவித்தார். எல்லாவற்றையும் இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் ரெட்டிப்பாக தந்தார். அல்லேலூயா, ரெட்டிப்பாக தந்தார். நான் இன்னைக்கு நான் எப்பொழுது பிரசங்கம் பண்ணாலும் நான் உங்கள் இடத்துல எதிர்பார்க்கிறவன் என்ன தெரியுமா? ஒரு வார்த்தை உங்களை நோக்கி வரும் பொழுது என்னோட ஆண்டவர் பேசுகிறார், எனக்கு ரெட்டிப்பாய் தருவார். நான் இழந்ததையெல்லாம் ரெட்டிப்பாய் தருவார். என் வியாதி எல்லாம் மாறும், என் வியாதி எல்லாம் நீங்கும், என் பலவீனங்கள் எல்லாம் மாறும். Because God is going to bless me twice. Hallelujah. As a double portion. ஆண்டவர் என்ன ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதிக்க போகிறார். So he prayed like that. Hallelujah. இப்போ வேலி திரும்பவோ வந்துடுச்சு. இந்த முறை கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வேலி. Hallelujah. போன முறை 10 பிள்ளைங்களுக்கான வேலி, இந்த முறை 20 பிள்ளைகளுக்கான வேலி. அல்லேலூயா. போன முறை எத்தனை ஒட்டகம் இருந்ததோ தெரியாது, அது அப்படியே டபுள். எத்தனை கழுது இருந்ததோ அது டபுள். அல்லேலூயா. எவ்வளோ தங்கம் இருந்ததோ அது டபுள், எவ்வளோ வெள்ளி இருந்ததோ அது டபுள். அல்லேலூயா. அவர் மாறவே மாட்டாருங்க. ஜஸ்ட் ஒன் பர்சன், ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் எவ்வளோ செய்கிறார். காரணம், கடைசி வரை தன் நம்பிக்கை அவன் இழக்காதிருந்தான். நீ சமாதானத்தோடு போ, சமாதானத்தோடு போ, அவர் பார்த்து கொள்வார். நான் ஒரு இடத்துல படுத்துட்டு இருந்தேன். படுத்துட்டு இருக்கும் பொழுது பைபிள் வாசி, எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான்,
ஏசாயா 60:22 சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் இதை வாசிங்க லவுட்லி. சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். வெரி soon it going to be. தீவிரமாய் இதை நடப்பிப்பார். உங்கள் வாழ்க்கையிலுமே வாழ்க்கையிலையும் கர்த்தர் தீவிரமாய் நடப்பிப்பார். என்னுடைய பிரசங்கம் இது அல்ல. நான் பைபிள் இன்னும் ஓப்பனே பண்ணல. பட் God led me through this. உங்களை சுற்றிலும் ஒரு வேலை அடைக்கப்பட்டிருக்கிறது. நேரம் அதிகமானபடினாலே நான் நிறைவு செய்கிறேன். அடுத்த வாரம் திருவிருந்து இருக்கிறது. அடுத்த வாரம் முதல் வாரம் அப்பயும் திருவிருந்து இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் அதில் கலந்து கொள்ளுங்கள். இதோட அடுத்த மாதம் 2வது வாரத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமானால் வில் கண்டினியூ. சமாதானத்தோடு போ மாத்திரமல்ல, நீ தனியாளாக இருந்தாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். God bless you all. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாம்.